தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழக அரசியல் களத்துல புதிய விஸ்வரூபம் எடுத்துட்டு இருக்காரு. விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு சற்று தளராமல் தேமுதிகவை மிக வேகமாக முன்னெடுத்து செல்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். குறிப்பாக மதுரை பூத் கமிட்டி கூட்டத்துல பிரேமலதா விஜயகாந்த் பேசிய பேச்சு தொண்டர்கள் அனைவருமே மனமுருக வைத்திருக்கு. இதுவரை திமுகவுடன் கூட்டணி தொடர்பாக பேசி வந்த பிரேமலதா விஜயகாந்த் தற்பொழுது அதிமுகவுடன் பேசிட்டு இருக்காரு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த தேர்தல்ல யார் யாருடன் கூட்டணி சேர போகிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவே நிலவிட்டிருக்கு. தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில தேமுதிகவுடன் கூட்டணி இருந்தால் அது கட்சிக்கு பலமாக இருக்கும் என அதிமுக ஒரு பக்கமும் திமுக ஒரு பக்கமும் விரும்புகின்றனர். அந்த வகையில ஏற்கனவே கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை அதிமுக நிறைவேற்றவில்லை என பிரேமலதா விஜயகாந்த் குரல் கொடுத்திருக்காரு. ஏற்கனவே அவர் திமுக பக்கம் இணையலாம் என்ற பேச்சும் ஏற்பட்டு இருக்கு. இதற்கு தகுந்தால் போல் திமுக தரப்பில் அவர் பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு இருக்காரு. திமுக அமைச்சர்களான தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோருடன் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அப்பொழுது தேமுதிகவிற்கு 15 சட்டசபை தொகுதிகளும் 2 ராஜ்யசபா MP பதவியும் தர வேண்டும். அதுவல்லாமல் தேர்தல் செலவு நிதியாக தலா ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபாய் தர வேண்டும் எனவும் பேசியதாக தெரிய வந்திருக்கு. பிரேமலதா விஜயகாந்தின் கூட்டணி பேச்சு விவகாரம் குறித்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் முன்னிலையில ஆலோசனையும் செய்யப்பட்டுச்சு. திமுக தலைவர் MK ஸ்டாலினை பொறுத்தவரையில ஒரு ராஜ்யசபா MP பதவியும் 9 சட்டமன்ற தொகுதியும் ஒதுக்கி தருவதாக பேசப்பட்டுச்சு. சற்று கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருந்தாலும் பரவாயில்லை, திமுகவுடன் கூட்டணி சேரலாம் என பிரேமலதா விஜயகாந்த் ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. இந்த நிலையில தான் அதிமுக தரப்புல தேமுதிகவை இணைக்க வேண்டும் என டெல்லி பாஜக மேலிடம் விரும்பிட்டு இருக்கு. அதன் பெயர்ல தான் தேமுதிகவை தங்கள் பக்கம் இணைத்துக் கொள்வதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சில முன்னேற்பாடுகளையும் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் மதுரையில பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்துல பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டிருக்காரு. அப்பொழுது அவரை அதிமுக முன்னாள் அமைச்சரும் முக்கிய தலைமை நிர்வாகியுமான RP உதயகுமார் நேரில் சந்தித்து பேசியிருக்காரு. அப்போது கூட்டணி குறித்தும் இருவரும் பேசியிருக்காங்க. மேலும் இது தவிர குறிப்பிட்ட தேதியில் தனிப்பட்ட முறையில பேச்சுவார்த்தை நடத்தலான்னு பிரேமலதா விஜயகாந்தும் உதயகுமாரும் முடிவு செஞ்சிருக்காங்க. இது குறித்து RP உதயகுமாரிடம் நிருபர்கள் கேட்டபோது பிரேமலதாவின் தாயார் அம்சவேணி மறைவுக்கு ஆறுதல் தெரிவிக்க வந்ததாக மலுப்பலான ஒரு பதிலையும் சொல்லியிருக்காரு. ஆனா பின்னணியில பிரேமலதா விஜயகாந்தும் RP உதயகுமாரும் அடுத்த வாரம் தனியாக சந்தித்து பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகளும் தயாராகி இருப்பதாகவும் சொல்கின்றார்கள். ஏற்கனவே பிரேமலதா விஜயகாந்த் பேசும் இடங்களில் எல்லாம் தேமுதிக எந்த கூட்டணியில் சேருகிறதோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும், நிச்சயமாக தேமுதிகவை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் MLA பதவி, அமைச்சர் பதவியும் காத்திருக்கிறது. இது குறித்து அனைத்து கட்சிகளிடமே நாங்கள் பேசி வருகிறோம் என்று தெரிவித்திருக்காரு. இந்த நிலையில தான் அதிமுக தரப்பிலும் தங்களுக்கு 15 தொகுதி 2 ராஜ்யசபா பதவி தர வேண்டும் என பிரேமலதா கேட்டிருக்காரு. இது தவிர தேர்தல் செலவுக்கான நிதியையுமே ஒதுக்கி தரும்படி பேசியிருக்காரு. இது குறித்து தகவல் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிவிக்கப்பட்டு அவர் தீவிர ஆலோசனையிலும் ஈடுபட்டிருக்காரு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுவது என முடிவு செஞ்சிருக்காரு. அந்த வகையில தான் விருதாச்சலம் தொகுதியில அவர் போட்டியிட முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த தொகுதி ஏற்கனவே விஜயகாந்த் வெற்றி பெற்ற தொகுதியாகும். இதே போல மதுரை திருப்பரங்குன்றத்துல மகன் விஜய பிரபாகரன் போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகளையுமே பிரேமலதா விஜயகாந்த் செஞ்சிட்டு இருக்காரு. அதிமுகவை பொறுத்த வரையில பாரதிய ஜனதா கட்சி தவிர வேறு பெரிய கட்சிகள் எதுவுமே கூட்டணியில இல்லை. அந்த வகையில தான் பாட்டாளி மக்கள் கட்சியை ஒருங்கிணைத்து கூட்டணியாக சேர்த்து கொள்ளலாம் என பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று இருக்கு. இதனுடன் தேமுதிகவும் கூட்டணி சேர்ந்தால் வெற்றியை எட்டி பிடித்து விடலாம் என அதிமுக தரப்புல கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. தேமுதிகவை பொறுத்த வரையில தொகுதி பங்கீடு தவிர சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான நிதி ஆதாரமாக மேலோங்கி நிற்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில்
திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுமே 10 கோடி ரூபாய் முதல் 20 கோடி ரூபாய் வரை செலவு செய்ய தயாரான நிலையில இருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரையில மிகப்பெரிய தொகையை தேர்தலுக்கு செலவிடும் சூழ்நிலை இல்லை. எனவே திமுக அல்லது அதிமுக தரப்புல இருந்து நிதி ஆதாரத்துக்கு ஒப்புதல் தந்தால் கூட்டணியில் இணையலாம் என கருதுகிறார்கள். வருகின்ற டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி விஜயகாந்த் குரு பூஜை நடைபெறுகிறது. ஜனவரி 9ஆம் தேதி கடலூர்ல தேமுதிக மாநாடு நடைபெற இருக்கு. கடலூர் மாநாட்டை மிக பிரம்மாண்டமான அளவுல நடத்தி காட்ட வேண்டும்னு பிரேமலதா விஜயகாந்த் தக்க ஏற்பாடுகள்லையும் ஈடுபட்டு இருக்காரு. இதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் சுதீஷ் கூறும் பொழுது 300 ஏக்கர் பரப்பளவுல மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக செஞ்சுட்டு இருக்கோம். உணவு மற்றும் தண்ணீர் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்குன்னு தெரிவிச்சிருக்காரு. இதற்கிடையே யாருடன் கூட்டணி என்பதை ஜனவரி மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் கடலூர் மாநாட்டில் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிக்க இருக்காரு. இதற்கிடையே மதுரையில் நடந்த பூத் கமிட்டி கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் லைவாக என்னுடன் பேசினார் என அவர் தெரிவித்த கருத்து தொண்டர்கள் மத்தியில மிகுந்த பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. அவர் பேசும்போது இந்த மேடையில நான் கேப்டன் விஜயகாந்த் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்த வந்தேன். அப்போது ஒரு நிமிடம் ஆடி போய் விட்டேன். ஏனென்றால் தினமும் கேப்டன் கோவில் அவர்களுக்கு பூஜை செய்கிறேன். எத்தனையோ நிகழ்வுகளில் அவருக்கு மலர் அஞ்சலி செலுத்தி இருக்கிறேன். ஆனால் இப்போது என்னவோ தெரியவில்லை, நான் கேப்டன் போட்டோ அருகில் இருக்கும்போது விஜயகாந்த் என்னிடம் லைவாக பேசுகிற மாதிரி ஒரு ஈர்ப்பு சக்தியை என்னால் உணர முடிந்தது. கண்களிலும் முகத்திலும் போட்டோவிலும் ஒரு ஜீவன் இருக்கிறது. மதுரையின் பெருமையை உலகெங்கும் கொண்டு போய் சேர்த்த ஒரே மகா மனிதர் கேப்டன் அவர்கள். தற்பொழுது எத்தனையோ கட்சியினர் மாநாடு பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறார்கள். ஆனால் மாநாட்டிற்கு பெயர் போனவர் மதுரை மண்ணின் மைந்தர் விஜயகாந்த் தான். கடந்த 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி இதே மதுரையில விஜயகாந்த் நடத்திய மாநாடு தான் உலக அளவுல நம்பர் 1 மாநாடாக இருந்துச்சு. அந்த மாநாட்டில் 25 லட்சத்திற்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒரு சரித்திர சாதனையும் படைச்சிருந்தாங்க. இதே போல சேலத்துல நடந்த மாநாடு 2ஆம் இடத்தையும் பிடிச்சிச்சு. இது மட்டுமல்ல, சென்னையில நடந்த தேமுதிக இளைஞரணி மாநாடு 3வது இடத்துல இருக்குது என அவர் பரபரப்பாகவே பேசியிருக்காரு. கேப்டன் என்னுடன் பேசியது போல இருந்தது என பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போது அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் அனைவரும் கண் கலங்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்தில் பேசும் பொழுது நான் பல கட்சிகளுடன் பேசி வருகிறேன். நிச்சயமாக நமக்கு ஆட்சி அதிகாரம் உண்டு என்று பிரேமலதா விஜயகாந்த் ஆணித்தரமான ஒரு கருத்தையும் முன்வச்சாரு. இதன் மூலம் கூட்டணி குறித்து அவர் முக்கிய முடிவு எடுத்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக, பாமக, தேமுதிக ஆகியவை கூட்டணியாக இணையும் பட்சத்துல திமுகவுடன் பலத்த போட்டியாக இருக்கும் என்று கருதப்படுது. திமுகவை பொறுத்தவரையில தேமுதிகவிற்கு 15 தொகுதிகள் ஒதுக்கி தர எந்தவித வாய்ப்புகளுமே கிடையாது. ஏற்கனவே கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் அதிகப்படியான தொகுதிகளை கேட்கும் நிலையில தேமுதிகவிற்கு 15 தொகுதிகள் ஒதுக்கி கொடுத்தால் கூட்டணியில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படலாம் என திமுக மேலிடம் கருதுகிறது. எனவே தற்போதைய சூழ்நிலையில தேமுதிக மற்றும் திமுக இடையே கூட்டணி ஏற்படுவதில் முழுமையான சிக்கலானது நிலவிட்டிருக்கு. அதே சமயம் அதிமுக தரப்புல பிரேமலதா விஜயகாந்தை சமாதானப்படுத்தும் அளவுல மிக தீவிரமான பேச்சுவார்த்தை நடத்தி வருவதால இறுதி போட்டியில எடப்பாடி பழனிசாமி வெற்றி கனியை எட்டி பிடிக்கும் சூழ்நிலையில இருக்கிறார் என்பது முக்கிய செய்தியாகவே பார்க்கப்படுது. இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை அன்றாடம் அறிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.